ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் புருஷனும் புளிச்சு போன நெல்லிக்காவும் இத பத்தி தான் பேச போறோம். நான் என் ஹஸ்பண்ட் அப்பமே சொன்னேன் நெல்லிக்காவை இட்லி சட்டியில வச்சு அவிக்கணும்னு. அப்பந்தான் சத்தும் போவாது கெட்டும் போவாதுன்னு சொன்னேன். ஆனா நம்ம வீட்டு நலன் என்ன செய்வாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ தூர போன்னு சொல்லுவாரு. நெல்லிக்காவை இனிப்பு தண்ணிக்குள்ள போட்டு ஜாலியா குளிக்க வச்சிட்டாரு. இதுக்கு பேர் தேன் நெல்லிக்காய் கிடையாது, இதுக்கு பேர் தேன் வழிஞ்ச நெல்லிக்காய். எங்க வீட்டுல ஒருத்தருக்கு பெரிய மாஸ்டர் செஃப்னு நினப்பு. ஏங்க இது தேன் நெல்லிக்காய் இல்ல, புளிச்சு போன நெல்லிக்காய். அவங்க எப்படியோ செய்ய தெரியாம செஞ்சு நெல்லிக்காவை புளிக்க வச்சிட்டாங்க. 4 நாளா ஊற வேற வச்சாங்க. கடைசியா எடுத்து டேஸ்டிங்க்கு எனக்கு தான் தந்தாங்க. நான் தான் தின்னு பார்த்தேன். புளிப்பு வாயில வைக்க முடியல, கெட்டு போயிட்டு புளிச்ச நாத்தம். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னப்பா இப்படி புளிக்குது இப்படி நாறுதுன்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அது புளிப்பு தேன் நெல்லிக்கான்னு புது வெரைட்டிமான்னு சொல்றாங்க. கடைசியில தேனும் வரல, நெல்லிக்காயும் உருப்படியா வரல. எங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு வேலை பார்த்தது மட்டும்தான் மிச்சம். இப்ப அந்த பாட்டில்ல இருக்கிறது நெல்லிக்காய் இல்ல, நெல்லிக்காய் ஜூஸ் கலந்த தண்ணி. அதை இப்படிதான் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணா கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஏதாவது தப்பு வந்தா மட்டும் ஏன் முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு கேட்பாங்க. உங்க வீட்லயும் இப்படி ஒரு சமையல் செஃப் இருக்காங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, அடுத்த முறை நெல்லிக்காவை ஆவில வைக்கும் போது அதன் சத்துக்கள் வைட்டமின் சி சிதையாமல் இருக்கும். சயின்ஸ் சொன்னா ஒருவேளை எங்க ஹஸ்பண்ட் கேட்பாரோ. இன்னைக்கு இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ரிப்ளை கொடுக்குறேன். இன்னைக்கு நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.